ஏம்மா சமந்தாவும் இல்லாமல் நயன்தாராவும் இல்லாமல் அது என்னம்மா சமந்தா நயன்தாரா சம்ரிதா நயன்தாரா சம்ரிதா தாராவா அதெல்லாம் எப்படிமா வாயில நுழையும்? அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து அஞ்சு அஞ்சு கிருஷ்ணா. அது நல்லா இருக்குல்ல? அது மாதிரி ஒரிஜினல் அந்த படத்தில் அந்த பேரில் தான் மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே. இந்த படம் ட்ரை பண்ணுங்க. இந்த எப்படி இருக்கு பேர்? ஒருவேளை சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இதை மெயின்டைன் பண்ணுங்க. சக்ஸஸ் ஆகிடும். ஓகே. எனிவே ஆள் வந்து எல்லாம் அழகு அழகுன்னு நிறைய பேர் பின்னாடி ஓடுறாங்க. அழகை விட ஒரு அம்சம் இருக்கு பாருங்க. அந்த அம்சம், அதாவது ஒரு நல்ல கலையாக இருக்காப்பா, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காப்பா அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஹீரோயின் கிடச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஃபிலிம்ஸ், சக்ஸஸ் ஃபிலிம்ஸ். அப்புறம் எனக்கு வந்து அப்படியே எனக்கு பழைய ஞாபகங்கள் வருது. எனக்கு இந்த பக்கம் வந்து தேனப்பன், இந்த பக்கத்தில் வந்து கனல் கண்ணன், இந்த பக்கம் வந்து சௌந்தர்யன் பையன் தான் மியூசிக்கு, இன்றைய கதாநாயகன். ஆல் தி வெரி பெஸ்ட். பேசுகிறவனை பற்றி நீ உட்காந்துருக்கு. சௌந்தர்யன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், கனல் கண்ணன், தேனப்பன், இவங்கெல்லாம் வந்து சேரன் பாண்டியன்றது தான் என்னுடைய 2வது படம். முதல் படம் வந்து புரியாத புதிர். அதில் தான் வந்து தேனப்பன் வழியில் சந்திச்சு குறுக்க ஒருத்தர் வந்தான். அப்போ நான் பைக்கில் போயிட்டுருப்பேன். ஒருத்தர் டிவிஎஸ் 50 குறுக்க வந்தார். ஐயோ அப்படின்னு திட்ட போது, ஏய் தேனப்பா இல்லைடா இந்த பக்கம் குறுக்க. அந்த இடம் கூட நல்லா ஞாபகம் இருக்குது. திருவள்ளுவர் ஸ்ட்ரீட். நான் எட்லாம் ஸ்ட்ரீட் போயிட்டுருக்கேன். அவன் திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்டுக்கு திரும்புகிறான். அப்போ அங்கே வீட்டுக்கு போக சார், 4 மணிக்கு வா, இந்த எல்எம்என் கோயில் இருக்குல்ல, பக்கத்து பில்டிங்கு, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், அங்கே வா அப்படின்னா. 4 மணிக்கு வந்தோன்னே, ஏன்னா அதுக்கு முன்னாடி ராஜா தான் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண படத்தில் அவர் வந்து ஒன் ஆஃப் த மேனேஜர்ஸ். அவர் ட்ரெயின்